ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னா. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டு நான் சொல்லியிருந்தாங்க. 16 கேரக்டர், ஒரு கேரக்டரே நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா இல்லை அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு ஏதாச்சும் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க, சரி சரி. பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. இருக்கு. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு, பிரபுதேவா சார் கூட இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பாக. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ். அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இ செட், டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது, ஒன்லி ஆக்டிங். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் நீ அப்பாடா நம்மள ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க ஆனா இதுல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணியிருக்கேன். அதை பத்தி பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளில் ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வந்தாரா டப்புன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் மேபி ஒரு 1 மினிட் சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஒரு எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துப்பேன். ஸோ ஷூட் டேஸ் பார்த்தோன்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால் அவங்கள மேட்ச் பண்ண முடியல. ஓகே, ஸோ வந்து ஏதாச்சும் டேக்கு தப்பாச்சுன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஐயோ டேக்கு தப்பாயிடுச்சு, நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்ப்பீங்களா? புரியல. இல்லை, சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் வச்சு தப்பாக மாற்றி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 டேக் 2 டேக் நான் 1-2 டேக்லேயே சரியாக பண்ணல. தென் 3rd டேக்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சாரி சார் அப்படின்னு. சார் மன்னிச்சிருங்க சார், கால்ல விட்டீங்களா? ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ கைண்ட். இஸ் லைக் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இஸ் ஸோ ஸ்வீட் பர்சன். மேபி சாங் ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு சரியாக டான்ஸ் என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் அப்செட். ஐயோ, ஆனால் நான் காமிக்கல, பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல. ஸோ நான் சைலண்ட்டாக உக்காந்து இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க, லைக் ஐயோ ஓகே, இட்ஸ் ஓகே பேபிமா, இல்லை ஐயோ ஓகே அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இஸ் ஸோ பிக் ஆக்டர். பட் ஆனாலுமே வந்து என் பற்றி கேட்க இட்ஸ் நீட் அ பிக் ஹார்ட். Yeah. So he made you very comfortable on set. Yeah. Okay. அதனாலே தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பாக இருந்ததுனால. சப்போர்ட்டிங் பாபுட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். அண்ட் என்னோட கேரக்டர் பேர் நக்மா. ஸோ யா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் மோர். I can expect a little more. இன்னொரு கேள்வி என்ன, how did you feel when you first heard the script?
பிகாஸ் வந்துட்டு ரஹ்மான் சார், பிரபுதேவா சார், மனோஜ் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக எங்களுக்குலாம் கேட்கும் போது we were all like very thrilled and excited. நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அது? எனக்கு கால் வந்ததும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல. ஐ தாட் சம்படி அப்படியே சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே, பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்காக? ஆமாம், ரொம்ப டான்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன டான்ஸ் இருக்குது. பட் எஸ், நைஸ். யூ ஹேவ் டான்ஸ். ஸோ டெல் அஸ், நம்ம பிரபுதேவா சார் மாஸ்டரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் த காட் ஆஃப் டான்ஸ்? எஸ், டான்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, ரிஹர்சல்ஸ். மனோஜ் சார், பிகாஸ் பிடி மாஸ்டரை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கணும்னு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் எஸ், தெர் இஸ் சம் டான்ஸ் வித் பிடி மாஸ்டர். சம் டான்ஸ். நீங்க என்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் சொதப்பிட்டு பயந்துருக்கீங்களா? ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்ட்டு. எப்படி இருந்துச்சு? ஐயோ சொதப்பிட்டோமே, அந்த ஒரு மொமெண்ட் எவ்வளவு பயந்தீங்க நீங்க? ரொம்ப பயமா இருந்தது, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேர்ட், ரிஹர்சல்ஸ், வெயில், காஸ்டியூம் எல்லாம் இருந்தது. யா, ரொம்ப பயமாச்சு. பட் தென் அஃப்கோர்ஸ் மாஸ்டர் டஸ் இட் வித் ஈஸ் அண்ட் மேஜிக். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன், கான்ஃபிடென்ஸ் அவரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னே I hadn't thought. So yes, a very happy birthday. We are expecting a lot more from you.